சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, என் தங்க பிள்ளை, மனம் கஷ்டமாக இருப்பதால் சில நிமிடம் பேச வந்திருக்கிறேன். உன் சாயப்பாவை என்னை மதித்தால் இதை கேள், இல்லை என்றால் தள்ளி விட்டுவிடு. பிள்ளையே, நீ ஒன்றை புரிந்து கொள். இங்கு உன்னை தவிர எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நான் தான் கண்ணீராலும் கஷ்டத்தினாலும் தவிக்கிறேன், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இங்கு எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ பிரச்சனையில் சந்தோஷம் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். பிள்ளையே, மனித வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து கொண்டு தான் இருக்கும். அதை தவிர உனக்கு கிடைக்கும் சந்தோஷங்களை நீ விட்டு விடாதே. சின்ன சின்ன சந்தோஷம் கூட பிறகு கிடைக்காது. வாழும் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் என்று வாழ பழகிக்கொள். பிள்ளையே, மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் புரிந்து கொண்டாலே போதும். உன்னால் முடிந்த உன்னிடம் என்ன இருக்கிறதோ இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் உனக்கு என்ன தேவையோ அதை உன் சாயப்பா செய்வேன். மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நல்லது. அந்த உதவி உனக்கே திரும்பி வரும். இன்று நீ செய்யும் உதவி நாளை உன்னை வந்து சேரும். பிள்ளையே, நீ யாரிடமும் கையேந்தி உதவி கேட்கும் நிலையை ஒரு நாளும் தரமாட்டேன். உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை நீ செய். மற்றவர்களிடம் எதிர்பார்க்க வேண்டாம். உன் மனதில் உள்ளதை அப்படியே நீ சொல்லும்போது அதுவே உனக்கு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. பேசும் முன் பேசிவிட்ட பிறகு பின் விளைவுகளையும் பற்றியும் தெரிந்து கொண்டு யோசித்து பேசினால் நல்லது. பிள்ளையே, யாரிடமும் நீ ஓர் அளவுடன் பேசி பழகு. அதிக அன்பு வைத்து விடாதே. அளவுடன் பேசு. யார் மனதையும் கஷ்டப்படும்படி பேசிவிடாதே. நீ யாரையும் நீ அதிகமாக நினைத்து பார்க்கிறாயோ, ஆனால் அவர்கள் உன்னை ஒரு நாளும் நினைக்க மாட்டார்கள். நீ விரும்புவது போல அவர்களும் உன்னை விரும்புவார்கள் என்று நினைக்க வேண்டாம். பிள்ளையே, நீ புரிந்து கொள். யார் மனதில் யாரோ. உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திடு. உன்னிடம் நன்றாக பேசினார்கள், இப்போது முகம் கொடுத்து கூட பேசவில்லை என்று வருத்தப்படாதே. வருத்தப்படுவதை விட இதுபோல் போலியான நட்பு இல்லாமல் இருக்கலாம். எதையும் கடந்து செல்ல பழகிக்கொள். பள்ளி வாழ்க்கையில் கற்றுத்தராத அனுபவம் சிலரை பற்றி தெரிந்து கொள்ளும் போதுதான் அனுபவத்தை கற்றுக்கொள்கிறாய். அவசரப்பட்டு எல்லோரையும் தவறாக நினைத்து விடாதே. எல்லோரும் ஒரே போல் இருக்க மாட்டார்கள். சில பேர் நல்லவர்களும் இருக்கிறார்கள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் சில பேர் உன் மனதை கஷ்டப்படுத்தி பார்க்கிறார்கள். இதுவே அவர்களுக்கு பொழுதுபோக்காய் ஆகிவிட்டது. அவர்கள் செய்வது மிகவும் தவறு என்று அவர்கள் வாழ்வில் நடக்கின்ற அனுபவங்களை வைத்தே அவர்கள் செய்வது தவறு என்று உணர்ந்து கொள்வார்கள். பிள்ளையே, உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். உன் மனதில் உள்ள கவலைகளை தீர்த்துக்கொள். கொஞ்ச நேரம் உன் மனதை அமைதிப்படுத்தி உன் சாயப்பாவை சற்று நேரம் நினைத்து உன் பிரச்சனைகளை என்னிடம் சொல். அமைதி மட்டுமே உன் மன கவலைகளுக்கு மருந்தாக இருக்கும். தவறு செய்யும் போது அதை நீ தட்டி கேட்கும்போது அவர்கள் கண்ணுக்கு கெட்டவர்கள் போல தெரிகிறது. பிள்ளையே, அதனால் நீ எல்லோரிடமும் சற்று கவனமாக இரு.
நியாயத்தை கேட்டால் உன்னையே பழி சொல்கிறார்கள். எதை பேசினால் யோசித்து கவனமாக பேசு. மற்றவர்களிடம் உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. மற்றவர்களுக்காக அவர்கள் சந்தோஷமும் முக்கியம், உன் சந்தோஷமும் முக்கியம். பிள்ளையே, முதலில் பிரச்சனை வருவதற்கு காரணமே பேசும் வார்த்தைகளில் தான் வருகிறது. பிரச்சனை எதையும் யோசித்து பேசினால் நல்லது. உனக்கு பிடித்தவர்களிடம் நீ அன்பாக மகிழ்ச்சியுடன் பேசு. பிள்ளையே, உன்னிடம் சரியாக பேசாதவர்களிடம் யோசித்து நீ பேசு. உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ மன்னிக்காதே. நீ அவர்களை மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். செய்வது தவறு என்று நான் அவர்களுக்கு பாடத்தை கற்றுத்தந்தால்தான் இதுபோல் செய்ய மாட்டார்கள். பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன் நல்ல குணத்தை உன் சாய் அப்பாவுக்கு தெரியும். உன் நல்ல குணத்தை பற்றி நான் அறிவேன். மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் விலகி செல்கிறார்கள் என்று கவலைப்படாதே. அவர்களுக்கு உன்னை நீயே மாற்றிக்கொள்ளாதே. என்றும் நீ நீயாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை விட்டு விலகி செல்கிறார்கள் என்று இதை நினைத்து உன் வாழ்க்கையை நீ வெறுக்கக்கூடாது. அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டும். உன்னை போல நல்ல குணம் கொண்ட பிள்ளையை புரிந்து கொள்ளாமல் விலகி செல்கிறோமே என்று. அவர்கள் கண்முன் நீ வாழ்ந்து காட்டு பிள்ளையே. உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்திடு. மற்றவர்களை நினைத்து கொண்டு கவலைப்படாதே. அவரவர் வாழ்க்கையை அவர்கள் பிடித்தது போல மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கிறார்கள். மற்றவர்களை நினைத்து கொண்டு உன் மகிழ்ச்சியை நீ கெடுத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல நல்ல குணம் கொண்டு இருப்பதில்லை. யாரையும் நீ நினைத்து கொண்டு கவலைப்படாதே. உன்னுடைய மகிழ்ச்சியை விட்டுவிடாதே. உனக்கானதை உன் சாய் அப்பா தருவேன். எல்லாம் இனி நல்லதாக நடக்கும். அதே போல பிள்ளையே, நீ நல்லதை நினைத்து கொண்டிரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாய் அப்பா இருக்க பயம் ஏன்?